சாயி ஓம் 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 சாயி ஓம். ஜெய் சாய்ராம். நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே நோயோடு வந்த சாயி பக்தர்கள் நோயில்லாமல் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே அநேக சாயி சொந்தங்கள் சிறுநீரக நோய், இதய நோய் மற்றும் எத்தனையோ வகையான நோய்களை எல்லாம் நம்முடைய சகோதர சகோதரிகள் தீர்த்து வருகிறார்கள், தீர்த்து கொண்டு வருகிறார்கள். பாபாவினுடைய பேரருளினாலும் அவருடைய அற்புதத்தினாலும் இங்கு வந்து குவிகின்ற சாயி சொந்தங்களுடைய மனத்தினாலும் இயைந்து ஒன்றாக அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு செய்து கொள்கிற பிரார்த்தனையின் மூலமாக அந்த செய்தி அந்த நோயினுடைய தாக்கத்தை சாயப்பாவிடத்திலே எடுத்துச் சொல்லி அந்த குடும்பத்தினுடைய மிகவும் சோகமான நிலையை சாயப்பாவிடத்திலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக அவர் செவிமடுத்து கேட்கிறார். உடனுக்குடனாக அதை பரிசீலிக்கிறார். அந்த பிரார்த்தனையை பைசல் செய்து வைக்கிறார். அதை ஜெயிக்க வைக்கிறார். நோயை தீர்த்து வைக்கின்ற தன்வந்திரியாக அவர் இருக்கிறார். ஆகையினால்தான் அநேக பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நிகழ்ந்து வருகிறது. அந்த வகையிலே இப்பொழுது ஒரு சகோதரி நம்மிடத்திலே பேசுகிறார். அந்த சகோதரியினுடைய மகனை புற்றுநோயிலிருந்து காப்பாற்றுவதற்காக இப்பொழுது இதை செவிமடுக்கிற ஒவ்வொரு சாயி சொந்தங்களும் இவருக்காக பிரார்த்தனை செய்து அந்த நோயை குணமாக்கும்படி சாயப்பாவிடத்திலே வேண்டிக் கொள்வோம். அந்த வேண்டுதல் கண்டிப்பாக உங்கள் மூலமாக, சாயப்பாவின் மூலமாக நிறைவேறும் என்பது திண்ணம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாய்ராம். ஹலோ, நான் கீதா கஸ்தூரி பேசுறேன். அம்மா, என் பையனை காப்பாத்தி கொடுக்க சொல்லுங்க. அப்பா என்னமாச்சு? என்னாச்சு சொல்லுங்க சாய்ராம். அழாதே சொல்லுங்க, நான் ப்ரே பண்றேன். அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. என்னம்மா தம்பிக்கு என்னாச்சுமா? யாரோ சொன்னாங்க கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அவன் இன்னும் சொல்லல. சரி சரி சரி. தம்பி பேர் என்னம்மா? பாலாஜி. வயசு 39. 39 ஆச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஐ டைவர்ஸ் ஆயிடுச்சு. சரிம்மா. என்ன, எங்க அவருக்கு கேன்சர் இருக்கு? போன் மேர கேன்சரா அப்படின்னு உறுதிப்படுத்திட்டாங்களா? இப்போ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்களா? தேர்ட் ஸ்டேஜ். ஓகே. நீங்கள் எங்கே இருக்கீங்கம்மா? நான் பெங்களூர்ல இருக்கேன். பெங்களூர் இருக்கீங்க, பரவாயில்ல. சாயப்பாட்ட சொல்லிட்டீங்க, அவர் காது கொடுத்து கேட்டார். அவர் ரீச் இந்த ப்ரேயர் ரீச் ஆகிடும். நீங்கள் என்ன செய்றீங்க சொல்லுங்க. பாலாஜிக்கு என்ன செய்றீங்க, நான் வந்து உதி பிரசாதம் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி. உதி பிரசாதம் வந்து ரொம்ப உயர்வானது, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. சாயப்பாவோடது அந்த பிரசாதம். நீங்க அட்ரஸ் அனுப்புங்க. ஓகே. நான் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில நான் இதை போடுறேன். இதை ஓகே. கூட்டு பிரார்த்தனை செஞ்சா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகும். ஏன்னா தெரியும் சாய்ராம், அதுக்கு தான் நான் அப்போன்னு ட்ரை பண்ணேன். உங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் வந்தது. அதுக்கப்புறம் சரி வந்து நான் வந்து பொண்ணு சென்னையில இருக்கா. நான் அவள்கிட்ட வந்து அட்ரஸ் வந்து இது பண்ண சொல்றேன். நான் சுவிட்ச் ஆஃப் பண்றதில்ல எப்பவுமே. சம்டைம் யார்கிட்ட பேசிட்டு இருப்பேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தடங்கள் இருக்கும், இல்லை இது சிக்னல் ரீச் ஆயிருக்காது. நான் என்ன செய்யறேன், உங்க மகளை அனுப்புங்க, நம்ம பிரார்த்தனை கோபுரத்துக்கு அனுப்புங்க. ஓகே. நம்ம பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி ஜூக்கும் பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு மத்தியில நம்ம பிரேயர் டவர் இருக்குது. ஓகே. வழித்துணை சாயப்பா டவர்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. நீங்க அனுப்பிச்சீங்கன்னா நான் வந்து உதி பிரசாதம் கொஞ்சம் அதிகமாவே அனுப்பி வைக்கிறேன். ஓகே. அவருக்கு வந்து எங்க இருக்கோ அது மேல தடவுங்க. உள்ளுக்குள்ளார கொஞ்சம் லேசா அந்த ஒரு சிட்டிகை போட்டு தண்ணி அப்பப்போ குடிக்க கொடுங்க. ஓகே. அவருக்கு 100% அதில் கியூர் ஆவார். நான் பிரேயர்லையும் வைக்கிறேன், கூட்டு பிரார்த்தனையும் வைக்கிறேன் அதை. ஓகே அப்பா. ஆமாப்பா. உங்க பேர் என்ன சொன்னீங்க? அவர் பேர் பாலாஜி. என் பேர் கீதா கஸ்தூரி. சரி. அவர் பேர் பாலாஜி இல்லையா? ஆமா. அவருக்கு குழந்தைகள் இருக்கா? இல்ல.
ஓ, எத்தனை வருஷம் ஆச்சு திருமணமாயி? 12 years. 12 years. சரி சரி. வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரா? ஆமாம். சரிப்பா. 100% இதுலேருந்து க்யூர் ஆவார். அவர் வந்து அதாவது நான் பாபாவே தான் நம்பியிருக்கேன். அதை தவிர வேற எனக்கு வேற ஒன்றும் வழி தெரியல. எந்த தெய்வத்தை கைவிட்டாலும், எந்த கடவுள் கைவிட்டாலும் தாயப்பா கண்டிப்பாக கைவிடவே மாட்டார். அவர் வந்து நம்புங்க, 100% வருவார். நம்ம வழித்துணை பாபா கண்டிப்பாக வழி கொடுப்பாரு. ஆரோக்கியத்துக்கு வழி கொடுப்பாரு, ஆயுளுக்கு வழி கொடுப்பாரு. எப்பவுமே அவரோட இருப்பார். உங்க மகன் உங்களோட இருப்பார். உங்க குடும்பத்தில் இது சொல்றேன். நான் என் பொண்ணுகிட்ட இப்பவே சொல்றேன். ஸோ நாளைக்கு அவளை இது பண்ணிட்டு மாப்பிள்ளை கூட்டின்னு போக சொல்றேன் நான். சரிப்பா, சரி. தேங்க்ஸ் அப்பா. ஜெய் சார். தேங்க்ஸ். ஜெய் சார். ஜெய் சார். என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் வண்டலூர் பாபா கோயில் கிட்டவே இருக்கேன். நான் இந்த கோயிலில் 4 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன். ஜெய் சார். இன்னைக்கு இந்த பிரேட் அவருக்கு நான் வந்தேன். யூஸ்வலி எவ்ரி சண்டே வருவேன் நான். நீங்கள் எனக்கு அப்போ தான் ஹாலிடே. அப்போது ஒரு ப்ரேயர் வந்து சாய்ராமுக்கு டைரெக்டாக அவர் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் ப்ரே பண்ணி அவங்க ரொம்ப அழுகுனாங்க. ரொம்ப அழுகுனாங்கன்னா என்னாலே வந்து இது டாலரேட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி அவங்க சன்னுக்கு வந்து கேன்சர் இருக்கு, அது வந்து அவங்க பயப்படுறாங்க, கேன்சர் ஆப்ரேஷன்லாம் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா இல்லைன்னு பயப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப வேதனையோடு இருக்காங்க சார் அவர் சொன்னார். அப்போது எனக்கு ஒன்று நின்று வந்தது. நான் சொன்னேன் சாய்ராம் கிட்ட, சாய்ராம்ஜி நான் பைபாஸ் சர்ஜரிக்கு என்ன அட்வைஸ் பண்ணுற போது டாக்டர்ஸு நீங்கள் எனக்காக இந்த கோயிலில் ஒரு யூனிட்டி ப்ரேயர் நீங்கள் வச்சங்க. அந்த யூனிட்டி ப்ரேயர்னால எனக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகி நான் இன்னைக்கு நல்ல விதமாக 3 மாதம் ஆகிடுத்து, நல்ல விதமாக நான் ஆரோக்கியமாக இருக்கேன். நான் சொன்னேன் அது சாய்ராம் கிட்ட. அதே மாதிரி அந்த அம்மாக்கோ அவங்க பிள்ளைக்கு வந்து அந்த கேன்சர்லேருந்து அவர் வெளியே வரணும், கேன்சர் எல்லாமே போயிடணும், மருந்துலே குணமாயிடணும், இல்லை ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்க சக்ஸஸ் ஆகணும். சாய்ராம், நம்ம கோயிலில் நடக்காத ஒன்றும் கிடையாது. பகவான் இங்கே இருக்காரு, பாபா இங்கே இருக்காரு, அவர் எல்லா ப்ரேயர்ஸும் அவர் ஏற்றுக்கிறாரு. இந்த ப்ரேயரும் கண்டிப்பாக ஏற்றுக்குவார். சாய்ராம், நீங்கள் அவங்களுக்காக யூனிட்டி ப்ரேயர் நீங்கள் ஒன்று எப்போது போல நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக அது வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சாய்ராம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக அவர் செய்வார், நடக்கும். முக்கியமாக எனக்கு நான் சொல்லணும்னா என்னை பற்றி, என்னோட ஆப்ரேஷனுக்கு வந்து என்கிட்ட ஒரு ரூபாவும் என்கிட்ட கிடையாது. நான் வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து நான் இன்சூரன்ஸ் எடுத்தது கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க, உனக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது, சீனியர் சிட்டிசன் ஆகிட்ட, நீ ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது, ஏன் ஒரு 50,000 ரூபாய் வருஷத்துக்கு கட்டக்கூடாது, ஏதாவது நோவுன்னு வந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க, பணத்துக்காக அந்த நேரத்துக்கு பணத்தை எங்கே நீங்கள் தேடுவீங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுறது உண்டு. ஆனால் நான் எப்பவுமே நான் நினைக்கிறது உண்டு, ஒன்று பகவான்கிட்ட நம்ம பகவானுக்கு சேவ் பண்ணோம்னா, அதாவது பகவானுக்கு சேவ் பண்ணுறதுன்னா அவருக்கு டெய்லி மந்திரம் சொல்கிறதோ இல்லை அவர்கிட்ட போய் கையெழுத்து கும்பிட்றதோ கிடையாது. நான் சொல்கிறது, மனிதனுக்கு நம்ம உதவி பண்ணுற போது மனிதனுங்களுக்கு அவங்க கஷ்டத்தை நம்ம அவங்க கஷ்டத்தில் கலந்து அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணி அவங்க கண்ணீரை நம்ம தொடித்தோம்னா அது பகவானுக்கு நம்ம செஞ்ச மாதிரி. அந்த நோக்கத்தில் தான் நான் வாழ்க்கையில் வந்து எனக்காக வந்து நான் எதுவுமே சேவிங் பண்ணாமல், நான் வந்து என்கிட்ட ஒரு 10 காசு இருந்தாலும் 10 ரூபாய் இருந்தாலும் 100 ரூபாய் இருந்தாலும் இந்த 100 ரூபாய் என்னால் செலவு பண்ண முடியும், இது அர்த்தங்களுக்கு கொடுக்க முடியும், இது கொடுக்கறதுனால எனக்கு எந்த விதமான கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் 14 வயசுலேருந்து எனக்கு இப்போது 60க்கு மேல் ஆகுது, 14 இயர்ஸ்லேருந்து இந்த பழக்கத்தை நான் வந்து என்கிட்ட நான் ஏற்படுத்திக்கிறேன். அதாவது வந்து ரொம்ப இதுவாக சொல்லணும்னா என்னோட சேலரியில் ஒரு 10% என்னோட சேலரியில் வருஷம் மாதமாக அது வந்து நான் ஒரு ஹெல்ப்புக்காக நான் அந்த யூட்டிலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இத்தனை வருஷமாக நான் வந்து எனக்காக நான் ஒன்றும் சேர்த்துக்கல. ஆனால்
எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, எனக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது, பணம் செலவு பண்ணா வரும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா எனக்கு கடவுள் இருக்காரு, என்னை காப்பாற்றுவாரு. எனக்கு இன்னொன்று எனக்கு வராது அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு அந்த மாதிரி வராது அப்படின்னு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போடும்போது டாக்டர் அங்கே இசிஜி எடுத்துட்டு உடனே எக்கோ எடுத்துட்டு, இல்லை நீங்கள் வந்து பைபாஸ் பண்ணிக்கணும் உடனே, இல்லைன்னா உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே அட்மிட் ஆகி எனக்கு அந்த நேரத்தில் 2 நாள் 3 நாளில் எனக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம் இல்லை இன்சூரன்ஸ் வந்து 5 lakhs இன்சூரன்ஸ் வந்து ஜஸ்ட் 2-3 days சாங்ஷன் ஆயிடுச்சு. அந்த சாங்ஷன் ஆன ரிப்போர்ட் எனக்கு என்னோட ஆப்ரேஷன் வந்து ஃப்ரீயாகவே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாங்க. பாருங்க, வந்து உதவி பண்ணால் எவ்வளோ பெரிய மனிதனுக்கு பகவான் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, எவ்வளோ வந்து நம்ம கூட இருக்காரு, நமக்கு மறுபகமாக எவ்வளோ செய்கிறாரு பாருங்க. வாழ்க்கையில் அப்படி பார்த்தோம்னா நான் எவ்வளோ அடைஞ்சிருக்கேன். அதாவது வந்து I have made so many things in my life for the family, but all that நான் தமிழில் சொல்ல முடியாது, நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். நான் அதாவது வந்து எனக்கு பகவான் நான் கொடுத்ததோட மக்களுக்கு சேவ் பண்ணதோட எனக்கு எத்தனையோ பங்கு எனக்கு கொடுத்துருக்காரு கடவுளை. நான் இருக்க இன்னைக்கு பொசிஷனு, எனக்கு இருக்க ஒரு வீடு, பசங்க படிப்பு எல்லாமே வந்து பகவான் கொடுத்தது. எதுக்குமே நான் தகுதி கிடையாது. இட் இஸ் ஹானஸ்ட் ஐ அம் டெல்லிங் யூ. மனிதன் வந்து ஒரு குவாலிஃபைடு இருக்காரு, நிறைய படிச்சிருக்காரு, ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்காரு, அவர் வந்து சம்பாதிக்கிறாரு, அவர் நல்லா கஷ்டப்படுறாரு, பை அவர் வந்து அவருக்கு தகுதி இருக்கு, அவர் சம்பாதிச்சாருன்னா சும்மா சம்பாதிக்கல அப்படின்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் நான் வந்து எனக்கு அதிகமாக படிப்பு இல்லாமையும், எனக்கு ஒரு பிஸ்னஸ்மேன் இல்லாமையோ, எந்த பேக்ரவுண்ட் இல்லாமையோ பகவான் வந்து எனக்கு எல்லா வகையிலும் எனக்கு பகவான் நல்லா வச்சிருக்காரு. எல்லாத்துக்குமே காரணம் ஒண்ணுதான். மனிதன் எப்பெல்லாம் வந்து வாழ்க்கையில இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்யறானோ அந்த மனிதன் என்னைக்குமே வாழ்க்கையில நல்லா இருப்பார். எந்த கஷ்டம் வந்தாலும் பகவான் அதை ஏத்துக்குவாரு. அந்த நேரத்துல அந்த கஷ்டம் இல்லாத பண்ணிடுவாரு. நான் ரீசெண்டா ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு டிவியில ஒரு நிகழ்ச்சியில நான் ஒரு கேட்டேன். ஒரு 2 வார்த்தை என் காதுல ஊந்துது. அதாவது வந்து கர்ணனுக்கு வந்து அவருக்கு முடிவு வந்துச்சு. வந்து கர்ணன் எடுத்து போறதுக்கு வந்தா கூட கர்ணன் கிட்ட போய் அர்ஜுனன் சொல்றாரா கர்ணன் யமன் கிட்ட வந்து, ஏன் நீ கர்ணனை மட்டும் இது விட்டுட்ட, எல்லாரும் எட்டும் போறே அப்படின்னு சொன்னா, அதுக்கு யமன் சொன்னார், யமதர்மராஜா, கர்ணன் வந்து அவர் தர்மம் பண்ணார், நிறைய தர்மம் பண்ணார், அவரை வந்து நான் எடுத்து போக முடியாது, அவரை நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி தான் அவரை நான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கர்ணா நீ வரியா, உன்னோட டைம் முடிஞ்சு போச்சு, நீ வரியான்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் அவரை நான் கேட்க முடியும் அப்படின்னு அவர் யமதர்மராஜா சொல்றாரு. அப்போ என்ன புரியுதுன்னா, வாழ்க்கையில வந்து தர்மம் தான் எல்லாமே ஜெயிக்கும், தர்மம் தான் மனிதனை காப்பாற்றும், தர்மம் தான் வெற்றி கொடுக்கும், நிம்மதி கொடுக்கும், எல்லாமே தர்மம் தான் கொடுக்கும். அந்த அம்மா அவரோட பிள்ளைக்கு கேன்சர் கஷ்டப்படுறாங்க. எந்த தாய் மனசும் வந்து தான் பிள்ளைக்கு கேன்சர்னா தூக்கம் வராது, சாப்பிட மாட்டாங்க, எதுவுமே அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது. அதனால எனக்கு நீங்க எல்லாம் ப்ரேயர்ல பண்ண மாதிரி அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு அந்த ப்ரேயர்லயோ கலந்து, வீட்டுல இருந்தாலும் சரி, நீங்க வெளியில இருந்தாலும் சரி, இது கீழ்பட்டங்களா பகவானை வேண்டி நீங்க அவங்களுக்கு நல்ல குணமாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிக்கணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். ஜெய் சார். அது தவிர வேற ஒன்றும் கிடையாது சாரா. ஜெய் சாரா. சாய் ஓம் சாய் ஓம்.